கடகராசி ம். அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? அவருக்கான வழிபாட்டு முறை என்ன? கடகராசிக்காரர்களுக்கு வந்து சிவவாக்கியர் சித்தர் அப்படிங்கலாம், இல்லாட்டா பதஞ்சலி சித்தர் எடுத்துக்கலாம். இந்த 2 சித்தருமே இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. சிவவாக்கியர், பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி பார்த்தீங்கன்னா பற்று உடையவர் அப்படிம்போம். பற்றுக்குடையவர். ஏன்னா அவர் வந்து தன் கை கால்களையும் அப்படியே வளைத்து பின்னக்கூடிய ஒரு தன்மை உடையவர் அப்படிங்கலாம். இந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அன்பில் பற்றுனா என்ன, அன்பால் வரக்கூடிய பற்று. இதனால் நிறைய சோகங்களை இழந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்தில் நம்ம வந்து இதுலேருந்து தவறணும், இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சிவவாக்கிய சித்தர் இல்லாட்ட பதஞ்சலி சித்தர் வழிபாடுகள் எடுத்தா நீங்கள் என்னதான் உங்கள் அன்பு பாசம் கொடுத்தாலும் அதற்கு உள்ள மனதைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்க. எவ்வளவு நாளும் நீங்கள் ஃபிக்ஸ்பிளாக வளைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் எஸ்கேப் ஆகி சரி இதுதான் இந்த உலகம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. இவங்களுக்கு நீர் ஆகாரம் சம்பந்தமான உணவுகளை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு நூல்கள் மூலம், பாடல்கள் மூலம் இவங்களை வர்ணித்து பாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடு முறைகளில் எடுத்துக்கொள்ளலாம்.